டாலரின் ஆதிக்கத்தை சவால் செய்தால் பிரிக்ஸ் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் வார்னிங் கொடுத்துள்ளார். என்ன நடந்தது என பார்ப்போம். பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது கடந்த 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அடங்கும். அதன் பிறகு தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈரான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்தன. இந்த கூட்டமைப்பில் இன்னும் பல நாடுகளும் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளன. இந்த கூட்டமைப்பில் அமெரிக்கா இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ட்ரம்ப் தொடர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பை சீண்டி வருகிறார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலகளாவிய வர்த்தக தேவைகளுக்கு டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சியை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இது நடந்தால் அமெரிக்க டாலரின் மதிப்பு சரியும். இதனால் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பை எதிர்த்து வருகிறார். தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். 10 நாட்களில் 2வது முறையாக பிரிக்ஸ் நாடுகள் மீது தண்டனை வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் வெளிப்படையாகவே அச்சுறுத்தியிருக்கிறார். பிரிக்ஸ் கூட்டணி மிக விரைவாக முடிவுக்கு வரும் எனவும் கூறியிருக்கிறார். யாரையும் எங்களுடன் விளையாட நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் கூறினார். உலக அளவில் டாலரின் இருப்பை உறுதி செய்வதில் உறுதியாக இருப்பதாகவும் டாலருக்கு மாற்றாக இன்னொரு டிஜிட்டல் கரன்சியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் எனவும் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளில் பிரேசிலை மட்டும் குறிவைத்து ட்ரம்ப் ஏற்கனவே 50% வரி விதித்துள்ளார். இது ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைக்கும் வரும். மேலும் அமெரிக்கா நியாயமற்றதாக கருதும் பிரேசிலின் வர்த்தக கொள்கைகள் மீது விசாரணை நடத்தவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். புதிய கிரிப்டோ கரன்சி சட்டத்தில் கையெழுத்திட்ட வெள்ளை மாளிகை நிகழ்வொன்றில் பேசிய ட்ரம்ப், பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்தை குறைத்து மதிப்பிட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார்.